அடடே யாருப்பா இது, நம்ம கவினா அப்படின்னு பாக்குற மாதிரிதான் இந்த ஒரு ப்ரோமோ வீடியோ இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அப்படி என்ன குளத்துல இருந்தாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில வளர்ந்து வந்துட்டு இருக்க இயக்குனர்ல இவரும் ஒருத்தர் அப்படின்னு கை காட்டணும்னா நெல்சன் திலீப் குமார் தான். ரஜினிகாந்த் நடிப்புல இயக்கிய ஜெயிலர் திரைப்படம் பயங்கரமான சக்சஸ் இருந்துச்சு. மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இருந்தது. கிட்டத்தட்ட 600 கோடிக்கு ரூபாய்க்கு மேல வசூலிச்சதா சில செய்திகளும் கசிய ஆரம்பிச்சிச்சு. அதை தொடர்ந்து சமீபத்துல நெல்சன் என்ன பண்ணானா ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிளம்மட் பிக்சர்ஸ் அப்படின்னு பேரும் வச்சாரு. இந்த ஒரு நிறுவனம் தயாரிக்கும் முதல் படம் ஏத்த பத்தி தான் இப்ப நம்ம பயங்கரமான அப்டேட் பார்க்க போறோம். நெல்சன் தயாரிப்புல கவின் இந்த படத்துல கதாநாயகனா நடிச்சிருந்திருக்காரு. இந்த படம் மூலியமா அறிமுகமாயிருக்காரு இயக்குனரா சிவபாலன் அவர்கள். சிவபாலனை பத்தி சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி நெல்சன் திலீப் குமாரிடம் உதவி இயக்குனரா இவர் ஒர்க் பண்ணிருந்திருக்காரு. இந்த படத்தோட பேர் என்னன்னா பிளடி பேக்கர். படத்தோட தலைப்பை கேட்கும் பொழுதே வேற லெவலா இருக்குல்ல. அதே மாதிரி போஸ்டரும் அப்படிதான் இருக்கு. சின்னதா ரிவீலிங் வீடியோ ஒண்ணு அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப காமெடியாவும் இருக்கு. இதுல நெல்சனா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம கவின், சிவபாலன் இவங்க எல்லாருமே ஆக்ட் பண்ணி அந்த வீடியோவை இப்போ சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க. இத பார்த்த ரசிகர்கள் பயங்கரமா அதை ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. கவின் இப்ப ரீசெண்டா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்க படம்னா அது ஸ்டார் படம் தான். வர மே 10ஆம் தேதி கண்டிப்பா இது ரிலீஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிஷியல் அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கவின் வந்து எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. இப்ப வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு ஹீரோல இவரும் ஒருத்தர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். கவினை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் நெல்சன் திலீப் குமார் முதலா வந்து அவரோட தயாரிப்பு நிறுவனம் மூலியமா இந்த படத்தை எடுக்கிறாரு. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.